சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். அந்த செட்டு எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாங் ஒன்று எடுத்தோம். அங்கே ரஜினி சார் சாங் ஒன்று எடுத்தோம். அங்கெல்லாம் ஹைதராபாத்ல டேட்டு ப்ராப்ளத்தினால மாறி போச்சு. மாப்பிள்ளை வந்து சிரஞ்சீவி சொந்த படம் தமிழில் எடுத்தது. அதில் வந்து அது வந்து அந்த சாங் வந்து பாக் ஃபில்டர்ஸ் போட்டு எடுத்திருக்கேன். பாக் ஃபில்டர்ஸ் போட்டு ரஜினி சார் பற்றின பேசலை, டைரக்டர் ராஜசேகர் பற்றி. கண்டிப்பாக சொல்லுங்கள் சார். இல்லை உன்னிட்ட பர்சனலாக பேசணும் அப்படின்னு சொன்னார். என்ன பேசணும் சார், நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் சார் சொல்லிட்டு மறுநாள் காட்டினேன். ஆனால் டைரக்டருக்கும் ரஜினி சாருக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ரெண்டு பேர். வாட்டர் டேங்க்கு கொண்டு வந்து வச்சுக்கிட்டு பக்கத்துலேயே மொத்தம் தண்ணி ஊற்றி வெட்ட அனுப்புறது தான் ஷூட்டிங். பக்கத்துல உட்காந்து நிற்பாரு, கையில பிடிச்சிக்கிட்டு போறேன். நான் சீன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இல்லை அதெல்லாம் உண்மையிலே சார் ரொம்ப கிரேட் மெமரிஸ். கரெக்டாக அந்த படத்தோட 100ஆம் நாள் அன்னைக்கு தான் டைரக்டர் நம்மளை விட்டு பிரிஞ்சார். எனக்கு மறக்க முடியாது. அந்த வருஷம் அந்த டைமில் வந்து எனக்கு இப்போ பர்சனல் பிஆர் ஒர்க் பண்ண சொல்லி நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த படம். எனக்கு போய் பிஆர் ஒர்க் பண்ண சொல்லி கேட்டு பேச சொன்னார் போயிட்டு. அப்போ நான் இதில் நியூ டான்ஸில் டிஸ்கஷனில் இருக்காரு பஞ்சு சார். அப்போ தான் நான் போய் பார்த்தேன், டைரக்டர் அனுப்பிச்சார் சொல்லி பார்த்தேன். இல்லைப்பா நமக்கு இங்கே ரெகுலர் ஆள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நெல்லை சுந்தரம் இருக்கான்னு சொல்லி விட்டார். போய் சொன்னேன், சார் இப்படி சொல்கிறாங்க சார். சரி நீ எனக்கு பர்சனலாக ஒர்க் பண்ணு, அவன் கம்பெனி கிட்ட நீ எனக்கு பர்சனல் சொல்லிட்டு. ஆமா இல்ல ராஜசேகர் சார். சோ நான் ஃபர்ஸ்ட் நான் பிஆர்ஓ ஒர்க் பண்ணது அவர்கிட்ட. அவர் தான் என்ன பிஆர்ஓன்றத பிராண்ட் ஆக்குனத. நீ ரொம்ப சுறுசுறுப்பா ஏதோ பண்ணிட்டு இருக்க, நீ ஏன் பிஆர்ஓ கூட சொல்லிட்டு அவர் தான் என்கரேஜ் பண்ணி பிஆர்ஓ எனக்கு வாய்ப்பு கொடுத்தது. ஃபர்ஸ்ட் அவர் தான் எனக்கு என்கரேஜ் பண்ண. அது அந்த பயணம் அப்போ ஆரம்பிச்சது. நல்லா எல்லாம் மறக்க முடியாது சார். இப்போ என்கிட்ட ஒரு சின்ன ஒரு போட்டோ கலெக்ஷன்ஸ் இருக்கு, அதை காட்டுறேன். அதை உங்களுக்கு ஞாபகம் இன்னொன்னு நான் சொல்லணும்னு இருக்கேன். ரஜினி சார் பத்தின பேசல, சொல்லுங்க. டைரக்டர் ராஜசேகர் பத்தி கண்டிப்பா சொல்லுங்க சார். ராஜசேகர் நான் எல்லம காலனியில் இருந்தேன், அதே தெருவில் அவரும் இருந்தார். ராத்திரி ஒரு 10:30 மணி 11 மணிக்கு என் வீட்டுக்கு வந்தார். ஃபர்ஸ்ட் ஒரு 7 இருந்தார். ரங்கா சார் இருக்காரு. நான் ரங்கா சார் இருக்கேன். சார் நீங்கள் எதுக்கு சார் இங்கே வந்தீங்கன்னு கேட்டேன். நான் இல்லை உன்னிட்ட பர்சனலாக பேசணும் அது சொன்னார். என்ன பேசணும் சார், நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் சார் சொல்லிட்டு மறுநாள் காத்தால 10 மணிக்கு அவர் வீட்டுக்கு போனேன். இந்த மாதிரி ஏவிஎம்மில் ஒரு படம் ஒன்று இருக்குது, அது நீ தான் பண்ணி ஆகணும். சிரஞ்சீவி படம் ஒன்று, புன்னமை நாகும் படம், அதுக்கு நீங்கள் தான் பண்ணணும். ஏவிஎம் சார்கிட்ட போய் பேசலாம் இன்னும் என்னை கூப்பிட்டு போய் பேசுகிறார். அவர் தான் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தது ஃபஸ்ட் தான். அவரோட அத்தனை படம் பண்ணது அந்த ராத்திரி 11 மணிக்கு நடந்த இன்சிடென்ட்னால தான் அவரோட அத்தனை படம் நான் பண்ணியிருக்கேன். அது பெரிய பாராட்ட வேண்டிய விஷயம். டைரக்டர் மட்டும் மறக்கவே முடியாது. கண்டிப்பா சார். ஆனா டைரக்டருக்கும் ரஜினி சாருக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ரெண்டு பேருக்கு. ரொம்ப சந்தோஷப்படுவார். ரஜினி சார் பக்கத்திலே உட்காந்துட்டு இருப்பாங்க, ரெண்டு பேர் உட்காந்துக்கிட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஷார்ட் ரெடி ஆனோன்னா ஏந்து வந்துடுவாங்க ரெண்டு பேரும். அந்த அளவுக்கு ரெண்டு பேர் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க டைரக்டரும் ராஜ். அது இல்லாமல் தலைவர் வந்து அவரோட ஃப்ரேம்கள் ரொம்ப அழகாக ஸ்டைல், அந்த காஸ்டியூம்ஸ் வந்து எல்லாமே ரொம்ப ஸ்டைலாக காமிச்சார். ஆமாம், காஸ்டியூம்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் அப்புறம் இதுவே பார்த்தீங்கன்னாக்கா மாப்பிள்ளையில் அந்த கோயில்கிட்ட எடுத்த சாங், கோவிலில் எடுத்தோம் சொல்லி அடிப்பேன் என்ன சாயங்காலத்துக்கு. அது அன்னைக்கு மே மாதம், நல்ல வெயில் காலம். அப்போது இந்த நம்ம மேனேஜர் என்ன பண்ணாருனாக்கா வாட்டர் டேங்க்கு கொண்டு வந்து வச்சுக்கிட்டு பக்கத்துலேயே மொத்தம் தண்ணி ஊற்றி வெட்ட அனுப்புறது தான் ஷூட்டிங். ஏன்னா அந்த ஹீட்டு இது ஆகும் இல்லையா, அதுக்காக தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி அது சாங் எடுத்தோம். அதில் அப்போ அந்த டைமில் பிரிண்ட் மீடியாவுக்கு இன்டர்வியூ எடுத்துக்கும்போது அப்போ சுந்தரமா சொல்லியிருக்காரு, ஒரு பிஜிஎம் ஒரு ஷார்ட் வைப்பார். லென்த்தி ஷார்ட்ஸில் ரஜினி சார் வச்சு படமாக்கப்பட்டது முதல் பாடல் நான் அப்படின்னாரு. அந்த பாட்டு கை வச்சு ஷூட் பண்ணியிருக்கேன். ஹேண்டில் ஷாட் சாங் இப்படி போய் பிளான் பண்ணி திருப்பி இப்படி வரணும், திருப்பி இப்படி வரணும். எல்லாம் ஹேண்டில் ஷாட்ஸ் தான். என்ன லென்த்தி ஷாட்ஸ் கிட்டத்தட்ட ஸ்டெடிகாம் ஒர்க் தான். ஸ்டெடிகாம் ஒர்க் தான். அது அந்த ஸ்டூடியோல இந்த
ஃபைட் எடுத்தனே ஆ. இந்த மாப்பிள்ளை ஆமா. இது ஹோட்டல்ல கிளைமேக்ஸ் ஆமா, எடுத்தோம் இல்லையா, ஆமா. அங்கேயும் ஹேண்டில் ஷாட்ஸ் தான் நிறைய. இல்ல உண்மையில அந்த டைம்ல எல்லாம் நீங்களா கிரேட் சார். ஆயிரம் ஜென்மங்கள்ல கூட என்னோட ஃபர்ஸ்ட் பிக்சரே ஸ்டடி கம் தான். தர பக்கத்துல உட்காந்து பாரு, கையில பிடிச்சிட்டு போறேன், சீன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த கட்டன் போறது, ஆமா, ஆமா. இது வர்றது, துணி வர்றது, அந்த பில்டிங் எல்லாம் எடுத்தோமே தம்பி கந்தவரில். ஆமா. அதுல அதே வரும் 1000 அந்த ஷாட்டு, 1000 ஜென்மங்கள் அந்த ஷாட் எடுத்ததெல்லாம் பூரா ஹேண்டில் ஷாட். இல்ல கிரேட் சார். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டுடியோம்னு இவ்வளவு பெரிய பெல்ட், அவங்களுக்கு சேஃப்டிக்கு ஒரு பெரிய எக்யூப்மெண்ட் நான் அப்படி பிடிச்சேன்னா பிடிச்சதுதான், கை ஷேக் ஆகவே ஆகாது. அந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு வந்து என் குரு பிராக்டிஸ் தான். சூப்பர் சூப்பர் சார். இப்போ அந்த போட்டோ செக்மெண்ட்டுக்கு போவோம். கங்குவா கங்குவா படத்தோட ஸ்டில். ஆமா. இந்த போட்டோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கு சார்? என்ன சொல்லணும்னு தெரியல, ஒரு வில்லேஜ் கெட்டப்பில் இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல இந்த காட்சி எடுக்கும் போது உங்களுக்கு ஏதாவது நினைவு வருதா அப்படின்னு மாதிரி கேட்குறேன். ஃபைட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணது இது ஃபைட்டில் எடுத்தது ஜூடோ ரத்த மாஸ்டர். ஓகே சூப்பர். இது எந்த படம் சொல்லுங்க சார் பாபு? தம்பிக்கு அந்த ஊர் இல்ல, வாசன் ஹவுஸ்ல. வாசன் ஹவுஸ்ல காலம் மாறி போச்சுன்னு பூஜை போட்டு அது பின்னாடி தர்மதுரையா மாறலாம். ஆமா ஆமா, தர்மதுரை அந்த படத்தோட ஸ்டில் இது. இப்ப பப்ளிசிட்டி வந்து இந்த ஸ்டில் தான் கொடுத்தாங்க, தர்மதுரை. அந்த ஸ்டில் அது. இது படிக்காதவன் லட்சுமி மேல உட்கார்ந்து, லட்சுமி இந்த கிளைமேக்ஸ் தான் பாம்பேல எடுத்தோம். பப்பு வர்மா. ஓகே ஓகே ஓகே. அங்கதான் கிளைமேக்ஸ் ஃபைட் மட்டும் பப்பு வர்மா பண்ணாரு. பப்பு வர்மா கிளைமேக்ஸ் மட்டும். இந்த சேசிங் ஜூடோ அங்க பப்பு வர்மா கிளைமேக்ஸ். சேசிங் மட்டும். ஆமா ஆமா, ரொம்ப அருமையான சேசிங் அது. மாவீரன் கூட பப்பு வர்மா தான். ஆமா, கிளைமேக்ஸ் ஃபைட் அந்த லாஸ்ட் சேசிங். ஆமா ஆமா, அந்த கார் சேசிங், அந்த பிரிட்ஜ் அதெல்லாம். ஆமா, அவர் தான் ஸ்டண்ட் மாஸ்டர். ஃபுல்லா செட் போட்டு எல்லாம் பிளாஸ்ட் பண்ணுது. கங்குவா படத்தோட வர்க்கிங் ஸ்டில் அது. ஆமா, அவரு பார்த்ததே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ராஜசேகர் சார் கேமரா வர மாட்டாரு, அவர் ஃப்ரேம் பார்க்குற ஸ்டில். கேமரா கிட்டே வர மாட்டாரு, எடுத்திருக்காரு பாரு. சூப்பர், ரொம்ப கலெக்ஷன், பெஸ்ட் கலெக்ஷன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாப்பிள்ளைக்கு வந்து இப்போ பப்ளிசிட்டியில் இந்த ஒரே ஒரு டோன் ஒன்று ஆரம்பிச்சாங்க. ஆமா, கீதா ஆர்ட்ஸ். மாப்பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதை பெயிண்ட்லேயே பண்ணிட்டு அந்த டிசைனரிஸ் ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருந்தார். அதை அதே போல் அந்த ராகவேந்திர மண்டபத்தில் தான் அதோட 100வது நாள் விழா நடந்துச்சு. 100 டேஸ் ஃபங்க்ஷனு. ஆமா, அதில் ஒரு புதுமை பண்ணாங்க அவங்க. ஆமா ஆமா, செடிஞ்சு கூட வந்திருக்காரு. ஆமா, அதாவது எல்லா துணைவியார்களை உட்கார வச்சு இவங்க பின்னாடி போய் இவங்க நிக்கிறாங்க, பின்னாடி நிக்கிறாங்க. ரஜினி சாரு, அந்த அல்லு அரவிந்த் இல்ல, நம்ம மணிரத்னம் அண்ணன் பேர் என்ன, அவரு தான் இவர் அரவிந்த். பஞ்சு சாரு இங்க டைரக்டரு. பஞ்சு சார்ல இது பஞ்சு சாரு, இது அரவிந்த், சிரஞ்சீவி, இவர் வந்து ஜிக்கு, இவர் ரஜினி சார். அவங்க வைஃப். ஆமா, இந்த மாதிரி அதுக்கப்புறம் யாருமே இந்த மாதிரி பண்ணதே இல்லை, யாரும் பண்ணல. இப்படி ஒரு மெமரி இது. அதுக்கப்புறம் அதான் தர்மதுரை பர்த்டே அன்னைக்கு. ஆமா, நான் பர்த்டே அன்னைக்கு தான் நான் போட்டோ எடுத்தேன். நான் எடுத்துக்கிட்டேன். நான் அப்ப ஐயப்ப மாலையில இருக்கேன். வருவாரு, காக்கிட்ட வருவார் சொல்லிட்டு நான் போயிடுவேன். தர்மதுரை இப்போ நான் மாலை போட்டுட்டு இருந்தேன். ஆமா, ஐயப்பன் மாலை. கரெக்ட், டிசம்பர் 9. அதே தர்மதுரோட வர்க்கிங் ஸ்டில் தான். இதுவும் தர்மதுரோட வர்க்கிங் ஸ்டில் தான். கரெக்ட்.
இது அங்கே எடுத்தது மைசூர். ஆமாம் மைசூரில் தான். இதுவும் அதே மைசூரில் தர்மதுரோட ஒர்க்கிங் ஆமாம் ஸ்டைல். ஆமாம். இங்கே தான் அந்த ட்ரெஸ், இது பார்த்தீங்களா அந்த ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ்ஸு பாருங்கள், தாடியை வச்சுக்கிட்டு ஆமாம், அந்த கெட்டப்பு. அண்ணன் என்ன தம்பி என்ன இந்த பாட்டு. திடீர்னு ஷூட்டிங் இதுவும் அதே தர்மதுரை ஒர்க்கிங் ஸ்டைல் தான் இது. நான் மாலை போட்டுக்கிட்டு நிற்கிறேன். ஆமாம். அப்போ நல்லா எப்படி செழிப்பா இருக்கீங்க பாருங்க, இப்போ வெளிச்சிட்டீங்க. அப்போ பாருங்க எப்படி இருக்கீங்க. உடம்பு இருந்தது அப்போ. இல்ல அது மட்டும் இல்ல, அப்ப நான் பாத்துக்கேன். நீங்க அப்போ நீங்க டெரரா இருக்கீங்க. ஆரஞ்சு நம்பர் ஸ்டைலிங் பார்த்தீங்கன்னாக்கா பாம்பே ஸ்டைல். நல்லா முடி இருக்கும், இவ்வளோ முடி இருக்கும், பாம்பே. ஆமா, அப்போ அந்த ஹிப்பி ஸ்டைல், ஹிப்பி ஸ்டைல் அந்த மாதிரி இருக்கும். இல்ல இல்ல, இந்த டைம்ல நான் ராஷ்டிரிய டைம்ல பார்க்கும்போது இந்த கேமராமேன் ரங்கா சார்னா அது ஒரு டெரர் மாதிரி இருக்கும். அது ரங்க சார் அப்படி ஒரு பரபரப்பு இருக்கும். தலைவர், டைரக்டர், நம்ம அந்த அவர் கூட அந்த கோ டைரக்டர் ராஜா சார் இல்ல, இந்த துரையா இவரு இறந்துட்டார். ஆமா, துரை இறந்துட்டார். ஸ்கூல் டீச்சரா இருந்தார். ஆமா, ஸ்கூல் டீச்சர். அவர் கூடவே இருப்பார் அங்கே. ஆமா, அன்னைக்கு தான் பர்த்டே, அன்னைக்கு தான் நானும் போட்டிருக்கேன். ஆமா, ஐயப்ப மாலை போட்டுக்கிட்டு அவர் போட்ட மாலை. அதோட இன்னொரு ஃபோட்டோ தான் அது. ஆனால் இவர் மாதிரி கோஆப்ரேஷன் யாரும் இல்லை. அந்த அளவுக்கு கோஆப்ரேஷன் ரஜினி சார். யாரை பற்றியும் பேச மாட்டார், யாரும் திட்ட மாட்டார். சாப்பிட்டா எல்லாருக்கிட்ட நல்லபடியாக பழகுவார். அதுதான் அவருக்கு கொடுத்த வரம். 7 மணி என்னக்கா 6:30 மணிக்கெல்லாம் செட்டு ரெடியாக இருப்பார், மேக்கப் போட்டுக்கிட்டு. ஓப்பனிங் ஓப்பனிங் அந்த கல்யாணத்துல சாங் நடக்கும் இல்லையா, ஃபைட்டு. இங்கே வந்து இక్కడికి వచ్చావా, ఇక్కడ ఉన్నావు నాకు తెలియదు ఎక్కడ ఈ ఊర్లో ఉన్నావు నువ్వు అని కేட்டாరు. కెమెరానే మారిపోయింది. ఇదంతా లేనే లేదు. షార్ట్ ఇప్పుడు లేట్ అవుతుంది. అప్పుడు షార్ట్ అంటే రెడీ అని చెప్పిస్తున్నావు. ரஜினி சார் பற்றி நான் வீடியோவில் பேசினதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அவரை பற்றி பேசுறதுக்கு ஏரிப்ளெக்ஸ் சின்ன கேமரா கொடுக்க மாட்டேன். எப்போயாவது ரேராக வேணும்னா தான் கூப்பிடுவோம், புக் பண்ணுவாங்க. வந்து யூனியனில் இருக்கிற கேமராமேன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு எங்கள் யூனியன் சார்பில் பிரசாத் லேபில்